கம்யூனிட்டியில ஜாயின் பண்ண பிறகு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சீக்ரெட், இந்த கோல்ட் கார்டு, இந்த கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ அது வந்து இந்த கம்யூனிட்டியில ஜாயின் பண்ண பிறகு எனக்கு தெரிஞ்சுது. Go for it, Nirmal. Welcome to Finisher's Journey. Like, what was your experience? Go for it. ஸோ நான் இந்த கம்யூனிட்டியில வந்து ஒரு 2 monthஸா தான் இருக்கேன். லாஸ்ட் ஃபெப்ரவரியில ஜாயின் பண்ணியிருந்தேன், ஃபெப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல. ஸோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இருக்கேன் நான். அண்ட் இந்த கம்யூனிட்டியில ஜாயின் பண்றதுக்கு வந்து எப்படி நான் ஜாயின் பண்ணேன்னா, ஜஸ்ட் இதே மாதிரி ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம் ரிமெம்பர் இல்ல, அது மூலியமா நான் ஜஸ்ட் உங்களோட ஆடு 1 or 2 டைம் தான் நான் பார்த்தேன். மெயின் விஷயம் என்னன்னா, தமிழ்ல இருந்து நிறைய இந்த மாதிரி இது நிறைய பார்த்திருக்கேன் முன்னாடி. பட் உங்களோட தமிழ்ல இருந்தோடனே எனக்கு டக்குன்னு கிளிக் ஆச்சு. ஸோ நான் அதுதான் எனக்கு ஒரு கேட்ச் இருந்தது மெயினா. ஸோ அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாஸ்டர் கிளாஸ்க்கு என்ரோல் பண்ணிட்டு மாஸ்டர் கிளாஸ்லயும் நான் அப்படியே கேட்டுட்டே இருந்தேன். அப்போ அன்னைக்கு ஆக்சுவலா வந்து வேற ஒரு ஒர்க்ல இருந்தேன். ஜஸ்ட் ஹெட்செட் மட்டும் போட்டு நான் அப்படியே கேட்டுட்டே இருந்தேன். சரி, என்ன ஜஸ்ட் வாய்ஸ் மட்டும் ஏதோ ஒரு சொல்றாங்க, இது வந்து ஒரு பாத்து இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு உள்ள ஒரு கான்பிடன்ஸ் வந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் தான் என்ரோல் பண்ணிட்ட பிறகு இப்போ நிறைய பேர் அதான் முன்னாடி ஷேர் பண்ண மாதிரி எல்லா விஷயமுமே வந்து நம்ம எங்கெங்கயோ ஒரு இடத்துல வந்து நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம கேட்டிருக்கோம். நம்மளுக்கு அது தெரியும், இதை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஒரு ஸ்ட்ரக்சர்டு பார்த்தா அதை வந்து கொண்டு போக முடியாது. ரேண்டம் இன்ஃபர்மேஷன் எல்லா இடத்துலயும் நிறைய விஷயங்கள் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம எப்படி கரெக்டா ப்ராசஸ் பண்ணோம் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியாது. அது வந்து ஒரு மெயினான ஒரு விஷயமா நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சீக்ரெட், இந்த கோல்ட் கார்டு, இந்த கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. அது ஒரு விஷயம். அதே மாதிரி கம்யூனிட்டியில ஜாயின் பண்ண பிறகு ஃபெசிலிட்டேட்டர்ஸ், என்னோட ஃபெசிலிட்டேட்டர் வந்து மணிகண்டன். ஸோ ஃபார்ச்சுனேட்லி அவரும் என்னுடைய ஒரு ஃபீல்ட்ல, நான் ஒர்க் பண்ற அதே ஃபீல்ட்ல தான் இருந்தாரு. ஸோ அவர்கிட்ட தனியா கனெக்ட் பண்ணி நான் வந்து அடுத்து என்ன ப்ராசஸ் பண்ண போறேன் எனக்கு, ஏன்னா நான் வந்து கரண்டா வந்து பாத்தீங்கன்னா எங்களோட இதுல வந்து என்பிடி ரோல்ல மெத்தட்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுல இருந்து நான் எனக்கு வந்து டிசைன் போகணும்னு ஆசை இருக்கு. ஸோ அதுல சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். நான் உங்களோட இது பாக்குறப்போ நம்ம பியர்ஸ் எல்லாம் அவங்களோட கனெக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரியான அந்த இதெல்லாம் இன்டர்வியூ சீக்ரெட்ஸ்ல பார்க்கும்போது அவங்கள்ட்ட டச் பண்ணி எனக்கு இந்த மாதிரி போகணும் அப்படின்ற ஆசை இருக்கு அப்படின்னு கேட்கறப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இல்ல நீ போனீங்கன்னா வந்து உன்னை ஃப்ரெஷரா தான் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்புறம் அவர்கிட்ட வந்து நான் பேசினேன், இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி நான் போகணும்னு நினைக்கிறேன், நான் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து கொஞ்சம் பூஸ்டப் பண்ணாரு. அப்படிலாம் கிடையாது, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க எப்படி ஒரு சப்போஸ் ஒரு இன்டர்வியூ போறீங்கன்னா நீங்க அந்த இடத்துல நீங்க எந்த மாதிரி உங்களை பிச் பண்ணோம் அப்படின்றத வந்து அவரு கொஞ்சம் எக்ஸாக்டா சொன்னாரு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சு அதே மாதிரி பேரலா அதுக்குண்டான அந்த டிசைன் சாஃப்ட்வேர்ஸ் கத்துக்கணும்னா கோர்ஸ் வந்து இப்ப நான் ஜாயின் பண்ணிட்டேன். அதுவும் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. வெரி குட். என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ அது வந்து இந்த கம்யூனிட்டியில ஜாயின் பண்ண பிறகு எனக்கு தெரிஞ்சுது. நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற தாட் இருக்கு. ஆனா அதை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதை எப்படி வந்து அடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்பா கொண்டு போகணும் அப்படின்றது தெரியல. நான் இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கால்ல பேசுறப்ப கூட சொன்னேன், நான் வந்து இன்டர்வியூ வந்து எனக்கு வரல, நான் நிறைய ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அதுக்கப்புறம் சொன்னீங்க, நீங்க குணாலோட வீடியோ பாருங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பண்ணேன். ஐ மீன் நீங்க பேசின இன்னர் சர்க்கிள் தான் பேசணும். அடுத்த மண்டே வந்து கால் வந்துச்சு. பட் கொஞ்சம் என் சைட்ல வந்து நான் கொஞ்சம் இன்னும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் அதே மாதிரி அவங்க பேசிட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 days கழிச்சு நான் கால் பண்ணி கேட்டேன் என்னன்னு சொல்லிட்டு. சார் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. இது வந்து ஒரு ப்ராக்ரஸே இல்லாம இருந்தது, இப்போ ஒரு ப்ராக்ரஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நாக்ரியில் அதே மாதிரி இன்வைட்ஸ் வர்றது, வேற கால்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த பர்டிகுலர் கால் வந்து டைரக்டா கம்பெனி எம்ப்ளாயி யாரு ஹையர் பண்றாங்களோ அவங்களே கால் பண்ணியிருந்தாங்க. மற்ற கால்ஸ் வந்து கன்சல்டன்சிஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க ஓகே கால் பண்றாங்க, ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு இது பண்ணிடுறாங்க. அதுவும் போயிட்டு இருக்கு. பட் ப்ராக்ரஸ் தெரியுது. வெரி குட். முன்னாடி வந்து இல்லன்ற ஸ்டேட்டஸ்ல இருந்து இப்போ வந்து ப்ராக்ரஸ் என்னன்னு தெரியுது. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன ட்ரீம் ஜாப் என்ன அப்படிங்கிற அந்த கோல் ஐடென்டிஃபை பண்றது, அந்த ஏன்னா அந்த சேலரி டபுளிங் மாடலே கொஞ்சம் நான் ஸ்டார்ட் பண்ண உடனே பண்ணல, கொஞ்சம் லேட்டா தான் பண்ணேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாட்டி ரீடிஃபைன் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், என்ன தேவை, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே இந்த ஃபீல்ட் நம்ம சூஸ் பண்ணோம், இதுக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காண்டி இப்போ ஒர்க் பண்ணிட்டு. Amazing. Good, Nirmal. What is the one golden tip you want to share with others?
to get the என்ன நீங்க அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவீங்க, வாட் யூ டூ எனிதிங் இஸ் ஹவ் யூ டூ எவ்ரிதிங். how you do anything is how you do everything. சரி, அந்த பாயிண்ட் வந்து எனக்கு அடிக்கடி உள்ளக்குள்ள ஒழிச்சிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஒரு விஷயத்த போஸ்ட்போன் பண்ணலாம், இல்ல ஒரு விஷயத்த அப்புறம் பார்க்கலாம், இல்ல இதுக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி தோன்றப்போ, இல்ல இப்போ நம்ம இதை வந்து நம்ம முழுசா பண்ணல, இல்ல இது இப்ப நம்ம தள்ளி போடுறோம்னா அப்ப நமக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவும் தள்ளி போகும். இல்லைன்னா வந்து நம்ம அந்த விஷயத்த நம்ம வந்து சரியா பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அதை வந்து நம்ம முடிக்கணும், அதை வந்து இன்னைக்கே முடிக்கணும், இல்ல வந்து நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரி தான் நம்ம அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கை முடிச்சிடுறோம்.